ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம என்சிஆர்டி மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.4ல உள்ள 9th ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரூஃப் சம்மு, 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை எடுத்து தனியாக ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு உள்ள வேல்யூவை தனியாக எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக வந்துருச்சுன்னா இந்த டேர்மும் ஈக்குவலாக வரும் இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? cosecant a minus sin a secant a minus cos a இருக்கு. ஸோ இப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸில் இதுக்கு ரிலேட்டடாக உள்ளது. இப்போ கொசிக்கனுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நமக்கு 1/sinங்கிறது தெரியும். 1/sinங்கிறது இதோட ரிலேட்டடாக இருக்கும். அதே மாதிரி சீக்கனுக்கு 1/cosன்னு தெரியும். 1/cosங்கிறது இந்த காசோட ரிலேட்டட் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/sin a மைனஸ் sin a 1/cos a cos a. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே சைனால் மல்டிப்ளை பண்ணுவோம், இங்கே காசால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் sin square a divided by sin a 1 minus cos square a divided by cos a கிடைக்கும். ஸோ இப்போ 1 minus sin squareக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cos squareன்னு தெரியும். அதே மாதிரி 1 minus cos squareக்கு sin squareன்னு தெரியும். அந்த ஃபார்முலாஸை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னா cos square a by sin a into sin square a divided by cos a. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம எதை கேன்சல் பண்ண முடியுமோ நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஒரு காசியே கேன்சல் ஆயிரும், ஒரு சைனே கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் ஒரு காசியே சைனே இருக்குது. ஸோ ஃபைனலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் என்னன்னு கிடச்சிருக்கு? நமக்கு sin a cos aன்னு கிடச்சிருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூவ் பண்ணி இதே ஆன்சர் வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். நவ் ரைட் ஹேண்ட் சைடு 1/tan a plus cot a. இதுலேயும் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸை என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டேனுக்கு நமக்கு என்ன தெரியும்? sin/cosன்னு தெரியும். காட்டுக்கு cos/sinன்னு தெரியும். ஸோ அந்த ஃபார்முலாஸை இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டேனுக்கு sin a/cos a ப்ளஸ் cos a/sin a அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆஸ் யூஷுவல் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனை சைனாலையும் செகண்ட் ஃப்ராக்ஷனை காசாலையும் என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 1/sin square a divided by sin a cos a plus cos square a divided by sin a cos a. அதாவது எல்சிஎம் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கனால நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். ஸோ 1 divided by sin square a plus cos square a divided by sin a cos a. இப்போ பார்த்தீங்கன்னா 1 divided byல இருக்குது. ஸோ இந்த ஃப்ராக்ஷன் மேலே கொண்டு வரணும்னா அதை என்ன பண்ணுவோம்? நம்ம ரெசிப்ரோக்கலாக கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டருக்கும், டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டருக்கும் சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா sin a cos a divided by sin square a plus cos square aன்னு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? sin square plus cos squareோட வேல்யூ என்னது? 1. ஸோ அந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ன்னு கிடைக்குமா? 1ங்கிறத டினாமினேட்டரில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு? sin a cos aன்னு கிடச்சிருக்கு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடோடைய ஆன்சர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி? sin a cos a தான். ஸோ இதுவும் sin a cos a தான். ஸோ அவங்க சொல்லியிருந்ததை நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரூவ் பண்ணிட்டோம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.